Peacemakers of Christo. நீ எப்படிப்பட்ட தோற்றத்தை கொண்டிருக்கிறாய்? மாறும் தோற்றமா, மாறா தோற்றமா? மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல, இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, ராஜாதி ராஜாவே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, பரிசேயர்கள் சதுசேயர்கள் உன்னை சோதிக்கும் நோக்குடன் ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அப்பா நீர் தகுந்த பதிலை கொடுத்து அவர்களுடைய வாயை அடக்கினீர் ஆண்டவரே. சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்நாளிலே ஆண்டவரே, நீர் தோற்றம், ஒரு உன்னத தோற்றம், ஒரு வல்லமை தோற்றம், ஒரு அன்பின் தோற்றம், ஒரு ஆறுதலின் தோற்றம், ஒரு இரட்சிப்பின் தோற்றம் ஆண்டவரே, எங்களை மனமாற்றும் தோற்றத்தை நீர் கண்டுகொண்டீர் சுவாமி. எசப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் உருமாற்றம் அடைந்த போது மோயிசனும் எலிசாவும் ஓடி வந்தார்கள் ஆண்டவரே, உன்னோடு உறவாடினார்கள் சுவாமி. ஆண்டவரே, தெய்வீக காரியத்தை பற்றி நீங்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தீர்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை காண்கையிலும் அவர்கள் உன்னை காண்கையிலும் ஒரு பலமான ஒரு டிஸ்கஷன் என்பது நடந்தது ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உரையாடல் நடந்தது ஆண்டவரே. சுவாமி, இன்று என் குடும்பத்துல பல வகையான உருமாற்றங்கள் ஆண்டவரே, பல வகையான உருமாற்றங்கள். கணவன் உருமாறி இருக்கிறான் சுவாமி. அவன் கேரக்டர் இது கிடையாது ஆண்டவரே. அவன் நல்லவனாக இருந்தான் ஐயா, அன்பு உள்ளவனாக இருந்தான் ஆண்டவரே, நேசிக்கிறவனாக இருந்தான் ஐயா, புரிந்து கொள்கிறவனாக இருந்தான் ஐயா. இன்று அவன் உருமாறி இருக்கிறான் சுவாமி. குடியிலும் காமத்திலும் திமிரிலும் ஆணவத்திலும் உருமாறி கிடக்கிறான் சுவாமி. என் மனைவியானவள் இப்படிப்பட்டவளாக இல்லை ஆண்டவரே, அவள் உருமாறி கிடக்கிறாள் ஆண்டவரே. ஆண்டவரே, அடங்கா பேச்சு, முணுமுணுத்தல் ஆண்டவரே, சீண்டும் வார்த்தைகள், காயப்படுத்தும் வார்த்தைகளை அவள் பயன்படுத்தி ஆண்டவரே என் வாழ்க்கையை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். உருமாறி கிடக்கிறாள் சுவாமி. ஏசப்பா, என் கணவன் என்ன பார்த்தா ஒரு நடிப்பு நடிக்கிறான், அவங்க அம்மா அப்பாவை பார்த்தா ஒரு நடிப்பு நடிக்கிறான் ஆண்டவரே. என் மனைவி என்னை பார்த்தால் ஒரு நடிப்பு நடிக்கிறாள், அவள் அம்மா அப்பாவை பார்த்தால் ஒரு நடிப்பு, என் மாமனார் மாமியாரை பார்த்தால் ஒரு நடிப்பு சுவாமி. ஏசப்பா, தெய்வமே, ராஜாதி ராஜாவே, என் மகன் ஒரு நடிப்பு ஆண்டவரே, என் மகள் ஒரு நடிப்பு ஆண்டவரே, என் அப்பா ஒரு நடிப்பு நடிக்கிறார் ஐயா, என்னுடைய தாயானவள் ஒரு நடிப்பு நடிக்கிறாள் ஐயா. ஆண்டவரே, பணம் இருக்கிறவனை பார்த்தால் ஏழை ஒரு நடிப்பு ஆண்டவரே, அதிகாரியை பார்த்தால், போலீஸை பார்த்தால், வக்கீலை பார்த்தால், டாக்டரை பார்த்தால், ஜட்ஜை பார்த்தால் ஆண்டவரே காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு நடிப்பு நடிக்கிறோம் ஆண்டவரே. இல்லை என்றால் அப்பா, பிச்சைக்காரனை பார்த்தால், தொழிலாளியை பார்த்தால் இயேசுவே இன்னொரு நடிப்பு ஆண்டவரே. அவர்களை சீ என்று கருதுகிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகம் எல்லாம் நடிப்புக்கார உலகமாக மாறி போயிட்டது ஆண்டவரே. உருமாறுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று, தேவை வேண்டும் என்று, வர வேண்டும் என்று நினைத்தால் அப்பொழுது ஒரு உருமாற்றம் இல்லை. இதை என்னிடமிருந்து புடுங்குகிறான், கேட்கிறான், கொடுக்கணும் என்றால் இன்னொரு உருமாற்றம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, நாங்கள் உருமாறி கொண்டே இருக்கிறோம் ஐயா, அனுதினமும் உருமாறி கொண்டே இருக்கிறோம் சுவாமி. எங்கள் மீது கருணை கொள்ளுங்க, எங்கள் பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஐயா. ஏசப்பா, இன்று நாங்கள் அனைவரும் உருமாறி கிடக்கிறோம் ஐயா.
எங்க குடும்பம் நல்லா இருந்துச்சு ஐயா, ஆண்டவரே சந்தோஷமா இருந்தோம் ஐயா. ஆனால் சுவாமி எந்த சாத்தான் பிடிச்சானோ, எந்த நோய் வந்துச்சோ ஆண்டவரே, எவன் ஏவி விட்டானோ தெரியலையா ஆண்டவரே. ஏசப்பா, இன்று நாங்கள் உருமாறி கிடக்கிறோம், கடனாளியாக உருமாறி கிடக்கிறோம், நோயால உருமாறி கிடக்கிறோம் ஐயா, சண்டையால உருமாறி கிடக்கிறோம் ஐயா, கோர்ட்டு கேஸ் என்று உருமாறி கிடக்கிறோம் ஐயா, ஃபெயில் ஆயிட்டு உருமாறி கிடக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சோர்ந்து போய் கிடக்கிறோம் சுவாமி, மன வருத்தத்தோடு கிடக்கிறோம் ஐயா, கண்ணீரோடு கிடக்கிறோம் ஐயா. இறப்பினாலே, என் வீட்டுல சாவு வந்ததாலே நாங்க உருமாறி கிடக்கிறோம் ஐயா. ஏசப்பா, வருமானம் அல்ல ஆண்டவரே, ஏழ்மை சுவாமி, நோய் ஆண்டவரே, என் புள்ள கஷ்டப்படுறான் ஐயா, என் மக கஷ்டப்படுறா ஐயா. ஏசப்பா, இவர்களை நினைத்தாலே நாங்கள் உருமாறி போடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சாத்தான் எங்களை இருளில் உருமாற்றம் செய்து வைத்திருக்கிறது ஐயா. ஆனால் அன்று ஆண்டவரே பரலோகம் திறக்கப்பட்டது, வானிலிருந்து மோசேயும் எலியாவும் வந்தார்கள் ஆண்டவரே. அங்கு பிரகாசமான ஒளி நிகழ்ந்தது ஆண்டவரே. அதே போல சுவாமி, இந்நாளிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோக பிரகாசமான ஒளி வீசட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தேவனாகிய கர்த்தாவே, இருளாய் இருந்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் ஒளியை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. சோர்வில இருந்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவரே உற்சாகத்தை அனுப்புங்கள் ஆண்டவரே. இயேசுவே, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் கடக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நீர் பொழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ உணர்ந்தோ உணராமலோ செய்த எல்லா பாவங்களையும் ஏசப்பா கல்வாரி நாயகனே, நீர் உம்முடைய திரு ரத்தத்தை பொழிந்து ஆண்டவரே பாவ மன்னிப்பு கொடுத்து இயேசு ராஜாவே இவர்களுக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கையை நீர் அனுபவிக்க கிருபை செய்தருளும் சுவாமி. அது ஆவியின் வாழ்க்கையாக மாறட்டும் ஐயா. அந்த அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் இவர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்திருக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புத காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நிகழ்த்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே, கடலிலிருந்து பிடிக்கப்பட்ட மீன்கள் எப்படி ஆண்டவரே உயிரை விடுவதற்கு முன்பதாக தத்தளித்து கொண்டு இருக்குமோ, அதே போல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு உயிரை இழந்து கொண்டிருக்கிற தத்தளிக்கிற மீன்களை போல இவர்கள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களை காப்பாற்றுங்க ஐயா, ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. அந்த மீனுக்குள்ளாய் உம்முடைய ஆவி செல்லட்டும் ஐயா. அந்த மீன் ஆண்டவரே உன்னுடைய பிரகாசமான விண்ணக கடலில் இவர்கள் நுழையட்டும் ஆண்டவரே. இவர்கள் சந்தோஷம் சமாதானமும் உம்முடைய பரிசுத்த கரத்தாலே காப்பாடப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தோத்தரிக்கிறோம் ஐயா, புகழ்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம் ஐயா, நமஸ்கரிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, எங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, இன்றைய சூழ்நிலையை, இந்த துக்கத்தை மாற்றுகிற வல்லவரான தேவன் நீர் ஒருவர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.